முதலில் நாம் காணவிருப்பது சமூகத்தின் சடங்குகள், சாதி வேறுபாடுகள் மற்றும் சிலை வழிபாட்டை மிகக் கடுமையாக எதிர்த்த புரட்சிச் சித்தர் சிவவாக்கியரின் பாடல்களைத்தான். இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் நம் சிந்தனையை தூண்டும் கூர்மையான பகுத்தறிவு கேள்விகளாகும். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவைக் கத்தரித்து நாடிக் கண்ணே கபாலம் ஏற்றவல்லீரில் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும். இதன் பொருள், உடலில் உள்ள நாடிகளில் ஓடுகின்ற மூச்சுக் காற்றை சரியான யோக பயிற்சியின் மூலம் கட்டுப்படுத்தி புருவ மத்தி வழியாக கபாலத்திற்கு ஏற்ற முடிந்தால் வயதானவர் கூட இளைஞராக மாறுவார், உடலும் பொன்னிறமாகச் சிவக்கும். இது பிராணாயாமத்தின் காய்கள் இரகசியத்தை கூறுகிறது. இது போன்ற சித்தர் சிந்தனைகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.